இன்னைக்கும் எப்போதும் போல திருமதி கற்பகவல்லி வந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம்மா. இங்க நான் துளசியை வச்சுட்டு ஒரு ட்ரிங்க் பண்ணிருக்கேன்மா. ஆக்சுவலி இதுக்கு வெல்லம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நாட்டு சக்கரை கூட போடலாம். ஆனா நான் வெல்லம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால வெல்லம் போட்டிருக்கேன். துளசி லீவ்ஸ், ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ், ஜிஞ்சர், ஏலக்காய், அவ்வளவுதான். இதுல சப்ஜா சீட்ஸ் போட்டிருக்கேன். இது இந்த வெயில் காலத்துக்கு ஒரு ஏற்ற ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இம்யூனிட்டி பூஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். அது நிஜமா ஹெல்த்தி ட்ரிங்கா என்னன்னு சொல்லிட்டு நீ சொன்னாதான் தெரியும். டெஃபினெட்லி. ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஹெல்த்தி ட்ரிங்க். ஸோ இதில் துளசி அப்படிங்கும் போது நிறைய பேர் அதை மறந்தாச்சு. ஜஸ்ட் சாமிக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த லீஃப் அப்படிங்கும் போது தெர் இஸ் சோ மெனி மெடிசினல் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. நிறைய மெடிசனே அதுலேருந்து தயாரிக்கிறாங்க. அப்படிங்கும் போது நம்ம பாடிக்கு ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பாக அட்வான்டேஜஸ் நிறையவே இருக்குது. இந்த மாதிரி பானகமோட ஒரு வெர்ஷன் மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ பானகம் அப்படிங்கிறதே சம்மரில் ரொம்ப பெனிஃபிஷியலான, ரொம்ப கூலண்ட், ஒரு நேச்சுரல் கூலண்டான ஒரு ட்ரிங்க் தான் அது. பானகம்ல என்ன பொதுவாக பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக் அப்படின்னா, அதில் லெமன் இருக்குது, நிறைய இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி வெல்லம் மட்டும் கொஞ்சம் டாமினேட்டிங்காக ஜாஸ்தி போட்டுக்குவாங்க. ஸோ அதை மட்டும் குறைச்சிட்டாலே போதும். ரெகுலராகவே எவ்ரிடே கூட பானகம் குடிக்கலாம். அதே மாதிரி இது ஒரு பெட்டர் வெர்ஷன்னே சொல்லலாம். துளசி ஆட் பண்ணும்போது இதில் ஜிஞ்சரும் இருக்குது. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் தான். அதை தாண்டி இன்ஃப்ளமேஷன் எப்போதும் பேசிட்டே இருக்கும். இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். அது அந்த ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் குறைக்கணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஹர்ப்ஸ் எல்லாமே பிளேஸ் அ வெரி வெரி மேஜர் ரோல். துளசி, ஜிஞ்சர், வெல்லமுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்க்ரீடியன்ட்னே சொல்லுவேன். வெல்லம் அப்படிங்கிறதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அது அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயன் கண்டென்ட் இருக்குது, நிறைய பி வைட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ரெகுலராக எடுத்துக்கலாம். பட் குவான்டிட்டி அப்படிங்கிறது தான் விஷயம். அண்ட் லெமனும் ஆட் பண்ணியிருக்காங்கங்கும் போது இந்த ஹைட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதுவும் இப்போ இருக்கிற சம்மருக்கு பர்ஃபெக்டான ஒரு ட்ரிங்க். உங்கள் பாடியில் இன்னர் கூலிங் எஃபெக்டை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் ரெகுலராக அப்படின்னு சொல்லும் போது எவ்ரிடே கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹீட் அந்த ஹைட்ரேஷன் அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஜா அப்படின்னாலே இட்ஸ் அ கூலிங் வெதர் அப்படிங்கிறது தான் கான்செப்டே. அண்ட் ஆல்சோ இந்த பாதாம் பிசன் இருக்கும் இல்லைங்களா மேம், அதுவும் ஆட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ், இது ரெண்டும் எவ்ரிடே ஈச் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க. எந்த ட்ரிங்காக வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா உங்கள் பாடி டெம்பரேச்சரை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதில் எதுவும் நெகட்டிவ்னு எனக்கு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் எல்லாரும் யாரை வேணாலும் குடிக்கலாம். சுகர் லெவல் ஜாக்ரி போட்டிருக்கிறதுனால டயபிட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் அளவு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஹைட்ரேஷனுக்கு பெஸ்ட் ஒன். நான் சொன்னதே சின்ன கப்புக்கு குடிங்க தான் சொல்லி. இல்லை, திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட். இதில் நீங்கள் வெறும் வெல்லம் மட்டும் இல்லை. ஐ திங்க் தெர் இஸ் லாட் ஆஃப் வாட்டர் இருக்குது, இதில் லெமன் இருக்குது, அண்ட் துளசி வாட்டரும் இருக்குன்னும் போது ஜிஞ்சர் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஸோ அளவு இட்ஸ் வெரி கம்மி தான் ஜாக்ரியோட அளவு. இதை கொஞ்சம் டபுள் அப் பண்ணி ஸ்வீட்டாக குடிக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ அதுதான் அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்றது. மற்றபடி இல்லாமல் ஓகேவா? ஓகே. ஆக்சுவலி இன்னைக்கு நான் பாதாம் பிசின் கூட நினைச்சேன், அப்புறம் நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். பட் that's a good idea. நம்மளுக்கு soluble fiber plus கூலிங் எஃபெக்ட். சின்ன வயசுல வாட்டர் பாட்டில ஊற வச்சுட்டு போயிடுவோம் ஸ்கூலுக்கு போறப்ப. வந்ததுக்கு அப்புறம் we make a drink and we will drink ரோஸ் மில்க்ல அதுல பாதாம் பால் போட்டு கலந்து குடிப்போம். அது ஒரு ஃபன் மாதிரி we used to do it. ஆமா, பார்க்கவே ஜெல்லி மாதிரி இருக்கும். That's true. அதான் இது ரெண்டு எவ்ரிடே இருந்தாலே I think we can ஓரளவுக்கு we can beat summer. இளநீ இந்த மாதிரி ட்ரிங்க் of course. Okay. பாதாம் பிசின் பத்தி நீங்க சொல்றதுனால ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேம்மா. இப்ப நிறைய லேடிஸ்க்கு வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு இந்த பாதாம் பிசின் நல்லதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுல பெரியவங்க சொல்லுவாங்க. இஸ் இட் ட்ரூ? இட் இஸ் ட்ரூ. ஏன் அப்படின்னா பாதாம் பிசின் இல்ல, எந்த ஒரு கூலிங் ஏஜென்ட் இருந்தாலும் சாப்பிட்டாலுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது பாடியில கண்ட்ரோல் ஆகும். ஒயிட் டிஸ்சார்ஜுக்கான ரீசன் பாடி ஓவரா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது பொதுவாக விமென்க்கு ஜாஸ்தி
டிஸ்சார்ஜ் ஆகுது. ஸோ அந்த ரிலேஷன் ரிலேட் பண்ணித்தான் பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு கூலிங் எஃபெக்டா இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டாலுமே ஒயிட் டிஸ்சார்ஜ்ங்கிறது கம்மியாகும். ஸோ பாதாம் பிசின் ரொம்ப அடிஷனல் அட்வான்டேஜ் இருக்கு. டெஃபினட்டா பாடியை வந்து மெயின்டைன் பண்ணும். அதனால உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் கம்மியாகும், டெஃபினட்டா ஆகும். ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் தே ஃபேஸ் a problem like this. ஆமா ஆமா லேடிஸ்க்கு. அதனால இது நான் சின்ன வயசுல Regular-ஆ. பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது நிஜமான்னு சொல்லி அதுக்கு ரீசன் இதுதான், கூலிங் எஃபெக்ட்னால தான். சோ எதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும் அப்படிங்கிறதுனால. சோ அந்த ரீசன் தான் மேம். தட்ஸ் an information to everybody. Yes, definitely. எல்லாருக்கும் தெரியாது. இது ரொம்ப ஈஸியா கிடைக்குது இந்த பாதாம் பிசின். எஸ் யார் வேணா வந்து எப்ப வேணா கடையில ஆமா. வாங்கிட்டு சோக் பண்ணிட்டா போதும். எஸ் ஒரு few hours நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிடும். டெஃபினட்டா. பட் அதுல வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. என்ன, இந்த ரெண்டு கோந்து கோந்து. கிடைக்குது, ஆமா அந்த கோந்துங்கிறது நெய்ல வறுத்தாக்க வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த பாதாம் பிசின் தண்ணியில தண்ணியில ஊற வச்சா எக்ஸ்பேண்ட் ஆகும். அது நம்ம ஊர்ல கிடைக்கிறது இல்ல இல்லைங்களா? கிடைக்குது. ரெண்டுமே கிடைக்குதா? நாட்டு மருந்து கிடைக்குது. ஓகே. நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் they give. ஆமா, கோந்து லட்டு பண்ணுவாங்க. அது பஃப் அப் பண்ணிட்டு அது they used to give. அதுவும் வந்து நல்ல ஃபைபர். ஆனா அதுக்கும் ரெண்டு கான்ட்ரோவர்ஷியல் திங். அது பாடி ஹீட் ஜெனரேட் பண்ணும், இது கூலிங் பண்ணும். ஓகே. அந்த கோந்து வந்து பாடி ஹீட் கொடுக்கும், இது குறைக்கும். ஓகே, தட்ஸ் a very good information. ரெண்டும் மாறும். ஓகே, anyhow thanks a lot man. நிறைய பேருக்கு அந்த என்னன்னு சொல்லிட்டு தெரியாது, வாங்குறப்ப இதுவா அதுவான்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. நம்ம கடைகள்ல கேக்குறப்ப பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா they give அந்த soluble அந்த ஃபைபர் இருக்கிற மாதிரி தண்ணியில எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி. எனிஹவ் இந்த மாதிரி ட்ரிங்க்லயும் அது போடலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ் அலாட்மா. அது வந்து உடல் சூட்டை குறைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் தெரியாது. அதுல ரெண்டு விதமா, அதாவது என்ன சொல்ற, உடல் சூடுங்கிறது வந்து வெட்க சூடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. உடலுக்குள்ளார வந்து ஒரு உஷ்ணத்தை உணர்றது. அது வந்து சயின்டிபிக்கா வந்து they don't have any proven research இல்ல. பட் நம்ம நாட்டுல வந்து நிறைய உணவுகள் இருக்கு, அந்த மாதிரி சூட்டை குறைக்கிறதுக்கான உணவுகள் நிறைய இருக்கு. தொடர்ந்து நம்ம வந்து இந்த சம்மர்ல வந்து அந்த மாதிரி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசலாம். ஓகேயா? தேங்க்ஸ் அலாட் ஃபார் கமிங் டு தி ஷோ. அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம். தேங்க்யூ. இப்ப நம்ம பார்க்க போறது சமையலறை டிப்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறப்போ அங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து மம்மி எங்களுக்கு வந்து எங்கள் கருவேப்பிலையே கிடைக்கிறது இல்லை, அந்த ஃப்ளேவரே இல்லாமல் ரசமெல்லாம் எங்களுக்கு அவ்வளோவா ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஒரு பழக்கம் உண்டுங்க. அதுக்காக இங்கேருந்து ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை கிடைக்கிறப்போ இங்கே வந்து நல்ல இலசா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அலசிட்டு ஒரு நல்ல ஒரு காட்டன் துணி இல்லைன்னா ஒரு டவல் துணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா பரப்பிட்டு நிழல்லையே கொஞ்சம் நேரம், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அதில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக வந்து இதை வந்து மைக்ரோவேவ் அவனில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேங்க. மைக்ரோவேவ் அவன் சுழலும் தட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த கிச்சன் பேப்பர் டவல் இருக்கு இல்லையா, அதை விரிச்சு போட்டுருங்க. இதில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஈரம் இருந்தால் அது வேக ஆரம்பிச்சிடும், நிறம் மாறிடும். அதனால ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அந்த சுழலும் தட்டில் அதை வச்சுட்டு நல்லா பரவலாக இப்படி வைக்கணும். வச்ச பிறகு முதல்ல வந்து மைக்ரோ பவர் ஹை 1.5 நிமிஷம் வைங்க, மீடியம் ஹையில் வந்து 2 நிமிஷம் வைங்க, 2 நிமிஷம் வைங்க. குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தான். இதில் பண்ணுறப்போ ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பச்சை நிறம் போகவே போகாது. நீங்கள் க்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை பொடி பண்ணுறப்ப அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும், நியூட்ரியன்ட் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். இன்னொரு மெத்தட் நம்ம பண்ணுறது வந்து வெயிலில் போடுவாங்க. வெயிலில் போடப்போ ஒரு மாதிரி ப்ரௌன் நிறமாக மாறிடும். இல்லைன்னா நம்ம வந்து வானலியில் வறுக்கலாம். வானலியை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத கருவேப்பிலையை போட்டுட்டு லேசாக கல்லுப்பு 2 போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கனாக்கா அது நல்லா வந்து ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்களே அப்படியே வந்து அது ட்ரை ஆகிடும். அப்படி இருந்தாக்கா கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும், பச்சை நிறம் கிடைக்காது. ஆனால் இப்படி பண்ணுறப்ப வந்து அப்படியேவும் நம்ம பேக் பண்ணி வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரெடி மிக்ஸ் எல்லாம் பண்ணுறதா இருந்தால், இப்போ வந்து இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு பண்ணி அனுப்புகிறோம், ரவை தோசை மிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ரெடி மிக்ஸ் பண்ணி அனுப்புகிறோம் குழந்தைங்களுக்காக. அப்படி இருக்கிறப்ப இந்த கருவேப்பிலையை கூட வந்து அதில் மத்தியில் போடணும் கூட போடலாங்க. ரசப்பொடியில் போடலாம். ரசப்பொடி பண்ணுறப்ப அதோடு சேர்த்து அரைப்போம், அந்த கருவேப்பிலை போட்டால் மனமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். நல்ல சீசனில் கிடைக்கிறப்போ கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம்னாக்கா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தோம்னாக்கா நம்ம 3 months 6 months வச்சுருந்தா கூட ஒன்றும் ஆகாதுங்க, நல்லா இருக்கும். எப்போ வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.